அன்பான நேயர்களே, காலை வணக்கம். துணையும் தொடும் தெய்வமோ பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொடுந்தும் பதிகொண்ட வேரும் பணியும் மலர் பூங்கணையும் கருப்பு சிலையுமென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி யாவரும் அறிந்தனமே. திரிபுர சுந்தரி யாவரும் அறிந்தனமே. அன்பு சார்ந்த நேயர்களே, இந்த ஆனி மாதம் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, சதுர்த்தி திதி 2:57 பகல் வரையும், பின்னாடி பஞ்சமி திதி, திருவோண நட்சத்திரம் இரவு 12:13, பின்னாடி அவிட்ட நட்சத்திரம், அமிர்த யோகம், மரண யோகம். இந்த திருவோணம் இருக்கிற வரையும் அமிர்த யோகம், பின்னாடி மரண யோகம். ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை எப்போதுமே 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் 12 முதல் 1:30, குடிகன் 3 முதல் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறது, புதனும் குருவும் மிதுனத்தில் இருக்கிறது, சூரியன் செவ்வாய் சிம்மத்தில், சந்திரன் மகரத்தில், சனி ராகு கும்பத்தில், ரிஷபத்தில் மேஷத்தில் சுக்கிரன் இருக்காரு. இதுதான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறது என்றால், மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காங்க. 3ஆம் இடத்துல இருந்தாலும் சனி ராகு நல்ல இடத்துல இருக்காங்க. அவங்க ஒரு 1.5 வருஷம் அதில் இருப்பாங்க. 1.5 வருஷத்துக்கு அந்த இடம் அவங்களுக்கு நல்ல அருமையான இடம். அதனால் அந்த இடத்துல இருப்பாங்க. நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். இந்த சனி ராகு ஒரு அருமையான பலன்களை 11ஆம் இடத்துல செஞ்சுட்டு இருப்பாங்க. குரு இப்போ நமக்கு 3ல் இருந்தாலும் அவருடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது ஒரு சிறந்த பார்வை. 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்து இந்த குருவுடைய பார்வைகள் இருக்கு பார்த்தீங்களா. அதனால் மேஷராசிக்கு நல்ல சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் நன்மைகள் நடைபெறும். பார்த்து கவனமாக நடங்க, நல்லதே நடக்கும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். இந்த குருபான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க, 2ஆம் இடத்துல இருக்காங்க. சனி ராகும் 10ஆம் இடத்துல இருக்காங்க. இது ஒரு பெரிய அமைப்பு. 10ல் ஒரு பாவியாக இருக்கணும். 2 பாவகிரகம் இருக்கு, 1 இல்லை 2 இருக்காங்க. அதனால் 2 பாவகிரகம் இருந்தால் அந்த தொழிற்சானம் பிரமாதமாக இருக்கும். அப்போ இந்த ஓராண்டு 1.5 வருஷம் உங்களுக்கு தொழில் நன்றாக இருக்கும். இல்லை, தொழில் நன்றாக இருந்து வருமானம் நிறையா வந்தால் நல்லா முன்னேறிக்கலாம். அதுக்குடைய வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க. கவனமாக ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் ஜென்மத்தில் இருக்காரு. ஜென்மர் ராமர் வனத்திலேன்னு சொல்லுவாங்க. ராமருக்கு ஜென்மத்தில் குரு வந்தபோது தான் வனவாசம் போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நமக்கு ஜென்மத்தில் குரு வர்ற போது வனவாசம் போடுற மாதிரி எல்லாம் ஏற்படும். வனவாசம் என்றால் வெளிநாட்டுக்கு போனால் வனவாசம் தான். அது மாதிரி வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், தொழில் மாறலாம், இடம் மாறலாம். இப்படி எத்தனையோ மாற்றங்கள்லாம் இருக்குது. அந்த மாற்றங்கள்லாம் இப்போ ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது. கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் 12ல் இருக்கார் குரு. 12ஆம் இடத்துல குரு இருக்க என்ன பண்ணுவார்னா, தேவையில்லாத விரயங்களை உண்டு பண்ணுவார், நல்லது செய்ய மாட்டார். அதனால் பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான கடகராசி என்பவர்களை நல்ல விரயமாக பண்ணுவோம். இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் பண்ணுதல், இப்படி ஏதாவது வாய்ப்புகள் இருந்ததுன்னா பண்ணுவோம். இல்லைன்னா ரொம்ப கவனமாக நடந்துவோம். மிதுனராசி கடகராசி 2 அன்பர்களும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லது நடக்கும். சிம்ம ராசி என்பவர்களை உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காங்க. அது உங்களுக்கு நல்ல அமைப்பு. மற்ற கிரகங்களாக இல்லை. சனி ராகு 7ல் இருக்குது, நல்லது இல்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருப்பது நல்லது. 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதுவும் நல்லது. அதனால் குருனுடைய பார்வை நல்ல சிறப்பாக இருக்குது. சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஓராண்டு நல்ல நேரம், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அன்பான கன்னிராசி என்பவர்களை உங்களுக்கு நேரம் சரியில்லை.
கன்னி ராசிக்கு குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த 10ல் குரு பௌசை குரு பார்ப்பாங்க, கெட்ட பேர் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள், மேலதிகாரிகளெல்லாம் படிவாக நடந்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. அன்பான துளாராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் வந்து அருமையான இடத்துல இருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கார். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, ஆப்டவனுக்கு அட்டமத்தில் தண்ணின்னு ஒரு பழமொழி உண்டு. அதெல்லாம் எழுதாத பழமொழி, வாய்னால சொல்ல பழமொழிகள், ஆனால் சிலது உண்மையாக இருக்குது. அதனால் 8ஆம் இடத்துல குரு, அதாவது 9ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நல்ல பலன்களையும் தரும், நன்மையெல்லாம் உண்டு, நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். விருச்சிக ராசி என்பவர்கள் உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கார். அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளும். புதுசாக எதையும் செய்யாதீங்க, புதிய முயற்சியெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. கொஞ்சம் இருக்கிறத என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த கடையை கவனிங்க, ஒரு இடத்துல வேலைக்கு போயிருக்கீங்கன்னா அந்த வேலையை கவனிங்க, அடுத்த இடத்துக்கு போக நினைக்காதீங்க. அதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு இந்த குருபான் 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானம், திருமணம் நடைபெறும், குழந்தை ஏற்படும், வீடு வாங்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், தொழிலை ஆரம்பிக்கலாம், இப்படி பல நன்மைகள் இருக்குது. உங்களுக்கு சனியும் ராகு 3ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும். அன்பான நேயர்களை, இந்த தனுசு ராசி என்பவர்களை கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது, அது இன்னும் ஒரு 18 மாதங்கள் இருக்கிறது. குரு பகவான் 6ல் இருக்கார், இது ரெண்டும் உங்களுக்கு சரியில்லை. ஆரோக்கியத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பவர்களை உங்களுக்கு நல்ல நாள். கும்பராசி என்பவர்களுக்கு 7.5 இருக்கிறது, இருந்தாலும் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லதெல்லாம் செய்வாங்க, நல்ல காரியம்லாம் நடைபெறும். கும்பராசி என்பவர்கள் தாமதமாக எதையும் செய்யாதீங்க, அருமையான நாள். இந்த ஓராண்டுக்கு குரு பகவானுடைய அமைப்பு நன்றாக இருக்கிறது. அன்பான மீனராசி என்பவர்களை உங்களுக்கு வந்து குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 4ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவருடைய பார்வை வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க, தொழில் சார்ந்த பார்க்குறாங்க. தொழில் சார்ந்த பார்க்குற போது நல்லது நடக்கும், நல்லதெல்லாம் தொழில் நன்றாக நடக்கும் அப்படின்னு அமைப்பு. 7.5 இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்கள்லாம் 7.5 காலம் இருக்கிறது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் விரதம் பாருங்க, சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க. நம்ம வந்து இறை வழிபாடு நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம செய்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு நல்ல பலன்கள்லாம் தரும். இறை வழிபாடு தான் நமக்கு நல்லது. நான் அன்றே செய் நன்றே செய், நல்லதே செய் உடனே செஞ்சிரு, தாமதப்படுத்த. நல்லது செய்வதற்கு வந்து தாமதப்படுத்தணும்னா மனம் மாறிடும். நன்றே செய் அன்றே செய் அப்படின்னு சொன்னாங்க, நல்லதே செய் அன்றைக்கே செஞ்சிடும் அப்படின்னாங்க. நல்லது செய்கிற போது நமக்கு வந்து இறைவன் வந்து கட்டங்களை இருக்கத்தான் செய்யும். அந்த கட்டங்கள் எல்லாம் விலகி நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் கடவுள். அதனால் இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். மேஷ ராசி, மிதுன ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மீன ராசி என்பவர்களுக்கெல்லாம் வியாழக்கிழமை ஒரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல பலன் தரும். தட்சிணாமூர்த்திக்கு வந்து வில்லுபத்திரத்தால் அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது, அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. மஞ்சள் புஷ்பம் அவருக்கு ரொம்ப பிரியம், அதனால் மஞ்சள் ஆடை, மஞ்சள் புஷ்பம் அதெல்லாம் ரொம்ப நல்லது. கொண்டக்கடலை நைவேத்தியம் பண்ணுறது அவருக்கு, சுண்டல் செஞ்சு நைவேத்தியம் பண்ணுறது அவருக்கு நல்லது. இந்த மாதிரிலாம் நம்ம அந்த தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடை நம்ம முடிஞ்ச வரை செஞ்சுட்டு வந்தவையானால், செய்யறதுல என்னன்னு கேட்டிங்கன்னா பக்தியோடு அன்போடு செய்யணும். அது செய்யாமல் ஏதாவது ஜாதகம் பார்த்தா ஜோதிடர் செய்ய சொல்லாண்டு ஏதோ கடமைக்கு செஞ்சு கடனுக்கு செஞ்சிங்கன்னா அது வந்து நிவர்த்தி ஆகாது. அன்பான நேயர்களை, இறைவன் இருக்கிறார், நமக்கு வந்து நல்லருள் செய்வார், பயப்பட வேண்டாம். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்களாக செய்யும். நம்ம வந்து எப்படின்னா இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுலேயும் நமக்கு இந்த குலதெய்வ வழிபாடு இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த குலதெய்வ வழிபாடுகள் வந்து நமக்கு நல்ல பலன் தரும். அதனால் நம்ம என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் குலதெய்வத்தை நினச்சி தான் செய்யணும். குலதெய்வம் பக்கம் ரொம்ப தள்ளி இருந்தால் கூட ஏதாவது முடிந்த நேரங்களில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அந்த குலதெய்வத்துக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க, நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களை, நாம் வந்து முறையாக நடந்துக்கணும். நவகிரகங்களை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, எனக்கு குரு சரியில்லை, அஷ்டம சனி நடக்குது அப்படின்னு. கோச்சார பலன் என்பது 10% தான் வேலை செய்யும். தசாபுத்தி தான் நமக்கு முக்கியம். ஜாதகங்களில் லக்கணத்திலேருந்து நமக்கு இன்றைக்கி என்ன நட்சத்திரம் பிறந்திருக்கோம், அந்த நட்சத்திரத்துக்குரிய திசை என்ன, அது எத்தனை வருஷம் இருந்தது, இப்போ நமக்கு வயசு என்ன, என்ன திசை நடக்குது,
இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அந்த தசாநாதன் எப்படி இருக்கான். இப்போ ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிஷப லக்னத்துக்கு குரு தசை நடக்குது அப்படின்னா குரு 8ஆம் அதிபதி, அவன் விரயத்தை பண்ணுவான். 16 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 16 வருஷம். 30 வயசுல ஒருத்தருக்கு குரு தசை வந்தோன்னா 46 வயசுல அவனை ஆட்டி படைச்சு விடுவான். ஆனால் அந்த குரு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். அவர் குரு பலமாக ஆட்சி உச்சத்தில் இருந்தாரா முடிஞ்சு வச்சு, மீனத்தில் தனுசில் கடகத்தில் இருந்தாரா நம்மளை பாட்டி வதச்சிடுவார். அவர் மகரத்தில் இருந்தானா நல்லது நடக்கும். அதே மாதிரி 6, 8, 12 மறைஞ்சிட்டாருன்னா நல்லது நடக்கும். இப்படிலாம் சில கணக்கெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம அதெல்லாம் ஜாதகத்தை நல்லா தெளிவாக பார்த்துட்டு நம்ம பார்க்கணும். அன்பான நேயர்களை, நமக்கு இறை வழிபாடு தான் நல்ல பலன் சொல்லும். கவலைப்படாதீங்க, இறைவனுடைய நாமத்தை செய்யுங்க. அதாவது நெடுங்கலம் ஞானசம்பந்த பெருமான் நெடுங்கலை இறைவனை பற்றி மறை உடையாய் தோல் உடையாய் வார்சு அடிமேல் வளரும் துறை உடையார் பிஞ்சகனி என்று உன்னை பேசினார் குறை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் பெய்யவனை என்று பாடியிருக்காங்க. அந்த 10 பாடல் இருக்கு. அந்த பாடலெல்லாம் பாராயணம் பண்ணுவோம், நல்லதே நடக்கும். நம்ம குழந்தைகளும் நீங்களும் நாமும் எல்லோரும் நலமுடன் வாழணும். அதுக்கு எல்லா வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் படால் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.